வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 1 நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட தியரி கொஸ்டின் அதோட ஆன்சர்ஸ் தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி நவம்பர் 2024 ஓட சிலபஸ் வேற அண்ட் இப்ப வந்து 25 ஓட சிலபஸ் வேற. ஓகே, அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கான ஆன்சர் இப்ப கொடுக்கல. நம்மளோட சிலபஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, ஹூஸ் டீம் டு பே அன் அசஸி. ஓகே, அசஸின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீம் டு பே அன் அசஸி யார வந்து அசஸியா நம்ம கருதப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மத்தவங்களுக்காக liable to pay tax for the income of other person, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், கார்டியன், ஒரு ஏஜென்ட், அதை தான் வந்து நம்ம இங்க என்ன சொல்றோம்னா டீம் டு பி அன் அசஸி அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ன்றது இட் இஸ் அ பீரியட் ஆஃப் 12 months. ஓகே, அந்த பீரியட் வந்து எப்ப அப்படின்னா நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 12 மாசம், ஒரு பினான்சியல் இயரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீவியஸ் இயர்னு சொல்றோம். இந்த ப்ரீவியஸ் இயர்ல ஏர்ன் பண்ண இன்கம் தான் நம்ம அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸ்டேட் எனி டூ ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்சஸ். ஓகே, ரெண்டு ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் அலவன்ஸ். ஓகே, யாருக்கு அப்படின்னா கிராண்டட் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சர்விங் அப்ராட். கவர்மெண்ட் எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா இந்தியாக்காக வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறாங்க. வெளிநாட்டு அதாவது நம்மளோட எம்பசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அத மாதிரி எம்பசில ஒர்க் பண்றவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக அவங்க போய் ஃபாரின்ல வேலை பாக்குறாங்க. ஓகே, அதுக்காக கொடுக்குற அலவன்ஸ், ஃபாரின் அலவன்ஸும் அண்ட் ஜட்ஜஸ்க்கு கொடுக்குற அலவன்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, வாட் இஸ் பென்ஷன்? பென்ஷன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் சேலரி, ரிட்டையர்ட் ஆன எம்ப்ளாய்க்கு ஒரு கிடைக்கிற பீரியாடிக்கல் பேமெண்ட்டை தான் நம்ம பென்ஷன் சொல்றோம். ஓகே, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவரோட பாஸ்ட் சர்வீஸ்க்காக அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல கிடைக்கிற ஒரு பீரியாடிக் பேமெண்ட்டை தான் பென்ஷன். இந்த வந்து பேமெண்ட் யார் பண்றா அப்படின்னா எம்ப்ளாயர் பண்றாரு எம்ப்ளாய்க்காக. ஓகே, அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் ரெண்ட், ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து ஒரு ரெண்ட் இந்த ஏரியால இவ்வளவுதான் மேக்சிமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒரு லேண்ட்லார்ட் வந்து லீகலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கு மேல ஒரு டெனன்ட் கிட்ட இருந்து வாங்க கூடாது. அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஓகே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மலா எல்லாரும் வந்து ரொம்ப ஆசையில நிறைய ரெண்ட் பிக்ஸ் பண்ணிடுவாங்க, ரெண்ட் வாங்குவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தடை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து ஒரு ரெண்ட்டை வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஓகே, அதுதான் மேக்சிமம் ரெண்ட் லேண்ட்லார்டு டெனன்ட் கிட்ட இருந்து சார்ஜ் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் நம்ம அசெட்டை யூஸ் பண்றதுனால அதுல கொடுக்குற ரிடக்ஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மிஷின் வாங்குறோம், அந்த மிஷினை வந்து நம்ம ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஒரு வெஹிக்கலே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வெஹிக்கல் வாங்கும் பொழுது அது கொடுக்குற பர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. காரணம் என்ன, அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து குறையும். அந்த ரிடக்ஷன் இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, செவன்த் கொஸ்டின், அதாவது இது என்னன்னா 5 மார்க் கொஸ்டின். அசஸின்றது யாரு அண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் அசஸி. அசஸின்றது யாரு, யாரு வந்து டாக்ஸ் பே பண்றாங்களோ. ஓகே, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி டாக்ஸ் பே பண்றவங்க தான் பாத்தீங்கன்னா அசஸின்றவங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் அசஸி, என்னென்ன கிளாஸஸ் இருக்காங்கன்னா ஆர்டினரி அசஸி, ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி, டீம்ட் அசஸி, அசஸி இன் டிஃபால்ட். ஓகே, இல்ல எக்ஸாம்பிளோட இருக்கு உங்களுக்கு. ஆர்டினரி அசஸினா salaried எம்ப்ளாயியோ இல்ல ஒரு பிசினஸ் மேனோ. ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் அசஸின்றதுன்னா மைனரோட கார்டியனை தான் வந்து நம்ம இங்க ரெப்ரசன்டேட்டிவ் அசஸின்னு சொல்றோம். அப்புறம் டீம்ட் அசஸின்றது என்ன அப்படின்னா லீகல் ஏர் ஆஃப் அ டிசீஸ்ட் பர்சன். ஓகே, அவரோட இன்கம்க்கு இவர் டாக்ஸ் பே பண்றாரு இல்லையா, அப்ப லீகல் ஏர் தான் வந்து இங்க வந்து டீம்ட் அசஸி அப்படின்னு சொல்றோம். அண்ட் அசஸி இன் டிஃபால்ட் என்னன்னா
ஓகே, இவங்க யாருன்னா fails to deduct TDS from employee salary. அவங்க தான் வந்து assessee in default. ஓகே, டாக்ஸ் வந்து பே பண்ணல, who fails to pay tax. ஓகேவா, டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் TDS ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து அதை பண்ணாதவங்க தான் assessee in default அப்படின்னு சொல்றது. இது ஒரு வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அண்ட் 1 மோர் கொஸ்டினும் 5 மார்க்ல இருக்கு. ஆனா அந்த கொஸ்டின் வந்து நமக்கு தேவையில்லை, பிகாஸ் அது நம்ம சிலபஸ்ல இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம் இன் டீடைல். இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஓகே, இன்கமோட ஃபீச்சர்ஸ். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த 10 பாயிண்ட்டும் பாத்துக்கிட்டீங்க, ஏன்னா இது 10 மார்க் கொஸ்டின் அப்படின்றதுனால 10 பாயிண்ட் இதுல வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். அண்ட் இது வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிறது, அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அண்ட் இதுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். Thank you for your patient listening.